காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சுயநலத்துடன் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜியை ஆதரித்து பேசிய அவர், சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க நாடாளுமன்றத்தில் திமுக ஆதரவு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது தேர்தல் அறிக்கையில் அந்நிய நேரடி முதலீட்டை எதிர்ப்பதாக கூறி மக்களை ஏமாற்ற திமுக நினைப்பதாகவும் ஜெயலலிதா தெரிவித்தார். வருமான வரி வரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என தற்போது கூறும் கருணாநிதி, கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசில் அங்கம் வகித்த போது அதனை நிறைவேற்றாதது ஏன் எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசில் இருந்தபோது மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மற்றும் திமுகவின் ஊழல்களால் நாட்டுக்கே அவமானம் என கூறிய ஜெயலலிதா, வரும் தேர்தல் வீழ்ச்சியுற்ற இந்தியாவை வளர்ச்சி பெற செய்யும் தேர்தல் என்றார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளாலும் அதனை திமுக ஆதரித்ததாலும் விலைவாசி உயர்வு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை அதிமுகவின் முந்தைய ஆட்சி காலத்தில் தாம் தொடங்கியதாகவும் அதனைத்தான் திமுக நிறைவேற்றியதாகவும் ஜெயலலிதா தெளிவுபடுத்தினார். கடந்த 17 ஆண்டுகளில் ஓராண்டிற்கு 20,000 ரூபாய் என்ற அளவில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பினை உயர்த்தியிருந்தாலே தற்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்குமே. 17 ஆண்டுகளாக இதை பற்றி யோசிக்காமல் இப்போது திடீர் ஞானோதயம் வந்தது போல் திரு கருணாநிதி வாக்குறுதி அளித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல்.